ప్లీజ్ ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சமோசம் கோஜி ஜெகநாத் சமோசைக்கு எம்தச்சந்தி எம்தசக்கொசரத்தாந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நேற்று வீடியோ போடாததுக்கு ரீசனே வந்து தாத்தாவுக்கு வந்து இன்றைக்கி நினைவு நாள் அப்படின்றதுனால வந்து வீடு ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி ஒட்டடை எல்லாமே அடைச்சி பெட்ஷீட்ஸ் எல்லாமே துவைச்சி போட்டு அதனால தான் வந்து நேற்று ஃபுல்லாகவே ஒர்க் இருந்துச்சு அதனால என்னால் வீடியோ கூட போட முடியல இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அண்ணாவுக்கு வந்து தமிழ் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அண்ணாவுக்கு தெரியாது அப்படி இருந்து எப்படி வந்து ப்ரப்போஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அண்ணாவுக்கு வந்து ஹிந்தி தெரியும் எனக்கும் ஹிந்தி தெரியும் நாங்கள் 2 பேரும் முதல்ல பேசிக்கினது வந்து ஹிந்தியில் தான் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு 3 மாதம் கழிச்சு நான் ஒடியாவே பேச ஆரம்பித்தேன் பேசினேன் நல்லா அதுக்கப்புறம் ஒடியாலே தான் நாங்கள் இப்போ வரைக்குமே நாங்கள் ஒடியால தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து மாமியாரோட கையில் வந்து கட்டியிருக்காங்கல்ல ஒயிட் கலர் அது என்னன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் ஆல்ரெடி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் மறுபடியும் இருந்தாலுமே கேட்குறீங்க அது வந்து மாமியாருக்கு வந்து பிரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க கல்யாணம் ஆன பொண்ணுங்க மட்டும் அதை யூஸ் பண்ணுவாங்க சாகிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க அது இருந்தால் மட்டும்தான் அந்த பூஜை லக்ஷ்மி பூஜை வரலக்ஷ்மி பூஜை அந்த மாதிரி செய்வோம் பார்த்திவோம் நம்ம அதை எல்லாமே செய்ய முடியும் வீட்லேயும் வந்து நம்ம ஏதாவது இங்கே வந்து ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ் வந்துச்சு அப்படின்னா அது செய்வாங்க இவங்களே ஸோ அதனால தான் அந்த கயிறு வேணும்னு சொல்லுவாங்க அது கயிறுக்கே வந்து ஒரு பூஜை கூட இருக்குது நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் அப்படி பார்க்கல அப்படின்னா என்னோட சேனல் செக் பண்ணி பாருங்கள் இருக்கும் இன்றைக்கி வந்து மாமியார் வந்து கீரி செய்ய போகிறாங்க பாயாசம் பட் அது நெக்ஸ்ட் வ்ளாகில் வந்து நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு கண்டிப்பாக சொல்லிடுறேன் இப்போ வந்து கொஞ்சம் அவசரமாக செய்கிறதுனால சத்தியமாக முடியல என்னால் இன்றைக்கி நான் வீடு எல்லாமே சுத்தப்படுத்தி முடிச்சிட்டேன் முதல்ல வாங்க வீடு எந்த அளவுக்கு நான் வந்து சுத்தப்படுத்திருக்கேன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடு எல்லாமே இது பண்ணிட்டோம் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்திருந்தாங்க அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்காங்க என்ன ஸ்வீட்டுன்னு தெரியல ரசகுல்லாவை தான் இருக்கும் ஆனால் ரொம்ப நமுத்து போயிட்டுருக்கு ஓஹோ இது வேறு இருங்க நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது ஒரு இந்த சென்னா கொஜ்ஜா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஸ்வீட்டு வந்து சென்னால் செஞ்சுருப்பாங்க இது வந்து ரொம்ப ஃபேமஸ் இது ரசகுல்லா எப்படியோ இதுவும் அதே மாதிரி தான் நான் நினச்சி கூட பார்க்கல இது வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க மைசூர் பாக்கு மாதிரி இருக்கானா இது மைசூர் பாக்கு இல்லை சென்னால் செஞ்சுருக்காங்க சென்னா ஓகே பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன் ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருந்தது எல்லாமே இந்த இடத்து ஃபுல்லாக அடுக்கி வச்சிட்டேன் குட்டி பையன் வந்து பால் எல்லாமே போட்டு வச்சு விளையாட்டுருந்தான் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அதை ஸ்டிச் பண்ணணும் இப்போ வாங்க வெளிலலாம் போய் பார்க்கலாம் இந்த வீட்டையும் க்ளீன் பண்ணியிருந்தேன் பட் இருந்தாலுமே இப்படி தான் இருக்குது ପକାଉନା ଅଳ୍ପ ପକାଅ ଏତିକି ଛାଣିଛି இங்கே பாருங்கள் என்ன போட்டிருக்காங்க சென்னா கொஜ்ஜா அனுப்பிச்சோந்தி வா இங்கே பாருங்கள் இது வந்து இதில் போடுறதுக்கு பாயசத்தில் போடுறதுக்கு கேஸ் எல்லாமே நேற்று ஃபுல்லாகவே தொடச்சிட்டு இந்த இடம் ஃபுல்லாகவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒதுக்கி வச்சுருக்கேன் இதுவும் வந்து ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் எல்லா பாத்திரத்தையுமே அடுக்கி வச்சுருக்கேன் கிச்சன் தான் ரொம்ப மோசமாக இருந்துச்சு இந்த இடம் ஃபுல்லாகவே நான் வந்து க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன் கேஸ்லேயுமே அதே மாதிரி தான் இப்போ வந்து கீரி செய்கிறாங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க இன்றைக்கி மாமியார் வந்து புது புடவை கட்டியிருக்காங்க பாருங்கள் இன்னுமே காய்கறி எல்லாமே எதுவுமே கட் பண்ணல இதுக்கு மேலே தான் கட் பண்ணணும் பால் ஊற்றிட்டாங்க போல் முதல்ல இங்கே வந்து அரிசியில் தான் செய்வாங்க பாயாசம் பாருங்கள் பார்த்தீங்களா நாங்கள் 3 பேர் தானே இருக்கோம் அதனால கொஞ்சமாக தான் செஞ்சுருக்காங்க மாமியார் நான் தான் கொஞ்சமாக செய்ய சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இதுதான் பாயாசம் தண்ணியாக இருந்தால் இது கொஞ்சம் ஒரு 1/2 hour ஆனிச்சுன்னா கெட்டி ஆகிடுன்றதுனால கொஞ்சம் தனியாக வைக்கிறாங்க இன்னுமே இது கொதிக்கணும் இன்னும் 1 மணி நேரம் ஆகும் கிட்டத்தட்ட கீரி செய்கிறதுக்கே 2-3 மணி நேரம் ஆகும் பாவம் மாமியார் காலையிலேருந்து 10 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சது இப்போ வந்து கிட்டத்தட்ட 11:30 இருக்குது ஓகே நம்ம எல்லாமே கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் காய்கறிகள் பாருங்கள் என்ன பண்ணுறான்னு பாருங்கள் எப்போவுமே வந்தேன் அப்படின்னா கழுத்தில் வந்து ஷால் எடுத்துக்கிட்டு நான் வந்து பொண்ணு மாதிரியே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்
எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் பேசுகிறேன் தமிழ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாருக்கும் பப்பிடு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து முதல் தடவை குழந்தை தூங்கலாம். எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு பாருங்களேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னவோ தெரியல, இவன் இந்த மாதிரி தூங்கும் போது அது புதுசாக ஒரு ஃபீலிங்காக இருக்குது. அது சொல்ல தெரியல, பட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவன் என் கூட தான் படுத்துட்டு இருந்தான் இவ்வளோ நேரம். சரி கொஞ்சம் தூங்கட்டும் ரிலாக்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துட்டேன். உங்களுக்கு ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்லோவாக பேசிகிட்ருக்கேன். இல்லைன்னா எந்திரிச்சிடான் பாருங்கள், கையெல்லாம் அசைச்சிக்கிட்டே இருக்கான். ஃபேன் எல்லாமே போட்டுட்டு படுக்க வச்சுருக்கேன். சரி அவன் படுத்து தூங்கட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சமையல் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இன்றைக்கி வந்து பருப்பு குழம்பு. இது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன், அதனால நான் இன்றைக்கி அதுவே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க. அதனால தான். அதுக்கப்புறம் வந்து கீரை. இதோட ரெசிபி வந்து நான் வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து ஷேர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ முடியாது, அதனால தான். பாருங்கள் சாப்பாடு எல்லாமே முடிச்சாச்சு. இப்போ போய் நான் சாப்பிட போகிறேன். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு சாப்பாடு. உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும், அதை மறந்துட்டேன். ஸ்டார்டிங்கில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன், பட் அதை வந்து சொல்ல முடியல. தாத்தாவுக்கு வந்து நினைவு நாள் அப்படின்னும்போது பிண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பெரிய பையன் தான் செய்வாங்க. அது அவங்க வீட்டுக்கு வந்து நாங்கள் போக மாட்டோம். எங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை தான். அது கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துலேருந்து நினைக்கிறேன். 20 வருஷத்துலேருந்து இல்லை நினைக்கிறேன், 15 வருஷமாக அவங்களுக்கு வந்து என் மாமியாரும் சரி என் மாமனாரும் சரி அவங்களோட அண்ணா, மாமனாரோட அண்ணா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் செட்டே ஆகாது. எப்போ பார்த்தாலுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்படின்றதுனால வந்து அப்பா வந்து சொல்லிட்டாங்க, ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க, வேண்டாம் அங்கே போகிறது வேண்டாம், அங்கே சாப்பிட்றது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்தாலுமே நினைவில் நாள் 1 வருஷம் கழித்து வந்து நாங்கள் காரியம் செய்கிறோம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ஒரு பருக்கையாச்சும் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு தான் சாப்பிட்ணும். இல்லை அப்படின்னா அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமியார் தான் கொஞ்சம் பேசி சரி அவங்கள மட்டும் கொஞ்சமாக இவ்வளோண்டு மட்டும் சாப்பாடு கொடுக்க சொல்லுங்கள். வீட்டில் வந்து மாமியாரும் காலையில் எதுவுமே சாப்பிடாம தான் இருந்தாங்க, அப்பாவும் சாப்பிடாம இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட மருமக அதுக்கப்புறம் வந்து இவங்க குழந்த அவங்களோட பையன் இல்லையா அப்படின்றதுனால வந்து அவங்கக்கிட்ட சாப்பிடாம இருந்தாங்க. காலையில் தலை குளிச்சுட்டு இன்றைக்கி மாமியார் கூட நியூ சாரீ கட்டிகிட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட காட்டியிருப்பேன். அது எல்லாமே பண்ணிவிட்டு அது அவங்க வீட்டு சைடில் வந்து சாமி கிட்ட எங்கள் கோயில்கிட்ட வந்து சமையல் எல்லாமே செஞ்சுட்டாங்க. பட் வந்து மாமியாருக்கு வந்து நாங்கள் அங்கே போய் சாப்பிடவே இல்லை. எங்களுக்கு நாங்களே சமைச்சிட்டோம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டியிருப்பேன். அதான் நாங்கள் சாப்பிட்டோம். அவங்க கொடுத்ததை நாங்கள் சாப்பிடல, இவ்வளோ தான் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அதை வந்து எல்லாருமே நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க சைடில் வந்து அவங்க பூஜை பண்ணி தாத்தாவுக்கு வந்து காரியம் முடித்து இந்த வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு எல்லாமே தீட்டு இருக்காது. இதுக்கு மேலே வந்து ஃபெஸ்டிவல்ஸ் வந்து வரும். இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்குமே. இதுக்கு மேலே வந்து இங்கே வந்து லக்ஷ்மி பூஜை செய்வாங்க. நான் உங்களுக்கு அதை வீடியோ எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் காலையிலேயே 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்திரிச்சு வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அதை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்ககிட்ட எல்லாமே டீட்டெயிலாக நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான்
நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் குட்டி பையனும் வந்திருந்தான். எப்படி இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ஹேரை வந்து கட் பண்ணிட்டேன். ரொம்ப இந்த முனியில் வந்து ரொம்ப உடைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மெடிசன் சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனாக இருந்து அதுக்கப்புறம் வந்து முடி ரொம்ப உதிர்ந்த ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து ரொம்ப பாருங்கள் எவ்வளோ மெலிசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இந்த இடம் வந்து இவ்வளோ வரைக்கும் வரும். அப்படின்னும்போது வந்து இங்கே பாருங்கள் இந்த முடி இருக்குது பார்த்தீங்களா, இது இவ்வளோ வரைக்கும் இருக்கும். அது அந்த முடி வந்து ரொம்பவே மெலிசாக ஆயிடுச்சு. ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெட்டி விடலாம். வெட்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா வளரும்னு சொல்லிட்டு வெட்டி விட்டுட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. அது வளரணுன்றதுக்காக தான் நான் வெட்டி விட்டுருக்கேன். ஓகே, நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, எனக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா எல்லாருக்கும்?